ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பற்றின வீடியோனா, என் பிள்ளைக்கு புக்ஸ் வாங்க போகிறோம். அந்த புக்ஸ் வந்து எவ்வளோ ரேட் இருக்குது, என்ன மாதிரியான புக்ஸு, அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்கூலில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. புக்ஸுக்கு வந்து ப்ரௌன் ஷீட்டு, ரெட் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பார்த்துருப்போம். இந்த ஸ்கூலில் இப்போ வந்து வேறு மாதிரியான ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க புக்ஸ் நோட்டெல்லாம் கவர் பண்ண. அது என்ன மாதிரியான ஷீட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஐயோ, இதுதான் என் பிள்ளையோட ஸ்கூல் கேம்பஸ். இவ்வளோ கியூ நிற்கிது புக் வாங்க. எப்போ வாங்கி எப்போ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரோம். நடக்க முடியல. இவ்வளோ வெயிட்டு சகஜமா இல்லை இவ்வளோத்தையும் நீ தூக்கிட்டு போனோம் ஸ்கூலுக்கு, தெரியுமா? சகஜம். ஒரு வழி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என் பிள்ளையோட புக்குக்கு வந்து இன்றைக்கி ப்ரௌன் ஷீட் போட போகிறேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க. ப்ரௌன் ஷீட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி. இந்த ஸ்கூலில் வந்து இந்த டைம் வந்து ப்ரௌன் ஷீட் கொடுக்கல, அதுக்கு பதில் இந்த ஷீட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியுதா? ஸோ இந்த இயர் வந்து ப்ரௌன் ஷீட்டோ இல்லை வந்து மெரூன் ஷீட்டோ ரெட் ஷீட்டோ கொடுக்கல, இது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இது. ஸோ நம்மளுக்கு வந்து சிசரோ இல்லை வந்து அது பேர் என்ன, ஸ்டாப்லரோ சிசரோ தேவையே கிடையாது. இதை வச்சு அழகாக வெல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கலாம், கட்டிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். 6th-லேருந்து 7th வந்து மூவ் ஆகிட்டாரு. ஸோ வாங்க இந்த ஷீட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை இயராக வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒரு புக்ஸ், இப்போ இது தமிழ் புக்ஸ் அப்படின்னா இதில் வந்து இந்த பார்ட் வந்து தமிழ், இந்த பார்ட் இங்கிலீஷாகவும் இருந்தது. ஒரு டேர்முக்கு இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிருவாங்க. இன்னொரு டேர்முக்கு இன்னொரு புக் வரும், அதில் இந்த பாதி தமிழ் இந்த பாதி இங்கிலீஷ். தெரியும் இப்போ இல்லை இருக்க எல்லா பிள்ளைங்களோட புக்ஸும் அப்படி தான் வருதுன்னு. இந்த வாட்டி வந்து என் பையன் 6th-லேருந்து 7th அப்கிரேட் ஆகி போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து 1 இயருக்கு இந்த ஃபுல் புக்கு வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஆனுவல் எக்ஸாம் 3rd டேர்முக்கு வந்து இந்த புக்ஸ் ஃபுல்லாக கொஷின்ஸ் வரும்னு சொன்னது என் பிள்ளை பயப்பட்டார், அப்படியே பயந்துட்டாராம்மா. சரி, ஓகே, பரவாயில்ல, இது படிச்சு தான் ஆகணும், நம்மளும் அப்படி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க புக்ஸுக்கு எப்படி ஷீட் போடுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, இதுதான் அந்த ப்ரௌன் ஷீட், சாரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இதுதான். ஸோ 6th 7th ஸ்டாண்டர்ட்னு லேபிளோடு போட்டு ஒட்டிட்டு வந்துருக்குது. இது வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இதுதான். ஐயோ, சொருன்னு இருக்குதுப்பா. லேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு செட் ஆஃப் லேபிள் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. போன இயர் வந்து ஸ்கூலோட நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கு. இது ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி இதுக்கு மேட்சாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏதாவது கொஞ்சம் டிரான்ஸ்பராக ஒரு கலரில் லேபிள் கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷீட்டு. இந்த ஷீட்டை எந்த நோட்டுக்கு எப்படி போடணும் என்னன்னு ஒன்றும் தெரியல. ஸோ சரி வாங்க போட்டு பார்க்கலாம். இது வந்து இவ்வளோ பெருசாக லாங்காக இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா இது நோட்டுக்குன்னு நினைக்கிறேன், பெரிய லாங் சைஸ் நோட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரி எதுக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்கா, இது வழியாக, இது எதுக்குன்னே தெரில. இதுவும் அதே சைஸாக என்னன்னு தெரில. இது வேறையா தெரில. இது புக்ஸுக்கு வருமா? சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸுக்கு போட்டு பார்க்கலாம். எஸ் கரெக்ட், இது புக்ஸுக்கு தான். இது எப்படி இன்செக்ட் பண்ணுறது? அம்மா அங்கே இருக்கு நடுவில். இதுவா? ஆமாம். இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? உள்ள வரைக்கும் கை விடணும். ஒன்றும் ஆகாதா? ஆகாது, கிழிஞ்சா அவ்வளோதான். சவுண்டே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அந்த ரெண்டுத்தையும் பிரிக்கணும், 2 சைடும் பிரிக்கணும்.
ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இங்க ஒண்ணு இருக்கு. நைஸ் கிறிஸ்டியா. ஐயோ என்னங்க இது, இது எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து அந்த ஸ்டிக் பண்ணுறோம்ல, மேலே 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 நேம் இருக்குல்லம்மா, நேம் இருக்க இது வந்து அந்த ஸ்டிக்கர் கிட்ட இருக்கணும். அப்படியா? திருப்பி திருப்பி போடு, என்ன பார்த்த மாதிரி. இப்படிதான் எப்படி போடுறதுனே தெரியல, கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயாச்சு. இப்போ வந்து சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ வந்து சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. ஈஸியாக தான் இருக்குது. இது லேபிள் வந்து உள்ளே வந்து ஸ்டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக்ஷன் மட்டும் இப்போதைக்கு நான் எழுதாமல் வச்சுருக்கேன். ஸோ போட்டாச்சு. எப்படி போடலான்றத காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நடுவில் ஒரு பார்ட் இருக்குது. இந்த நடுவில் இருக்க பார்ட் இப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த பார்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து நம்ம கை வச்சு இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்தேன் இது எங்கே கிழிஞ்சிருமோன்ட்டு, ஆனால் கிழியல. தைரியமாக கை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது இருக்கா, இந்த சைடு கை வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டாப்லர் எதுவும் தேவையில்லை, கை மட்டும் போதும். ஆமாம், ஸ்கேல் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் போட்டாச்சு. இங்கே லேபிள் ஒட்டிக்கலாம். லேபிளுமே இந்த இயர் வந்து லேபிள் ரொம்ப வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆமாம், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க லேபிள். எவ்வளோ பெருசாக இருக்குப்பா. ஆமாம், 7th கிட்ட ஒட்டாதுமா, 7th அடியில். ஸோ லேபிள் ஒட்டியாச்சு. இப்போ பேர் எழுதிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ லேபிள் ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து போட்டுக்கலாம். இது இங்கே போடுறது இங்கே மடியுதேன்னு கஷ்டப்பட வேணாம். இந்த பேப்பரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணால் அவ்வளோதான். ஈஸியாக வந்துச்சா, முடிஞ்சாச்சு. இப்போ இது எப்படி வந்து ஒட்டுறதுன்னா, இங்கே ஒன்று ரெட் கலர் லைன் இருக்கா, இந்த பேப்பரை வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். இதை பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், போட்டாச்சு. எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு ஓகே. எங்களோட ஸ்கூல்ல, என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் புக்ஸ்க்கு வந்து ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, உங்க ஸ்கூல்லலாம் எப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா புக்குக்கான கவரு, என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து புதுசா இருக்கு, இந்த மாதிரி நான் இதுவரை பார்த்ததில்ல. ரொம்பவே இன்னோவேட்டிவாக ஈஸியாகவும் இருக்குது. நம்மளுக்கு ப்ரௌன் ஷீட் போட சிசரோ ஸ்டாப்லரோ எதுவுமே தேவையே இல்லை, நம்ம கை மட்டும் போதும். இதை அழகாக வந்து பிரித்து ஒட்டிட்டா புக்ஸுக்கோ நோட்டுக்கோ கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து ரெடிமேடாக வெளியே கிடைக்குதா என்னன்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம். வெளியே கிடச்சிதுன்னா அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் புக்ஸுக்கெல்லாம் நோட்டு எல்லாம் சேர்த்து ஷீட் போட்டுட்டு காமிக்கிறேன். இது வந்து கை வச்சு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சின்ன ஸ்கேல் எடுத்திருக்கேன், நீங்கள் லாங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க லாங் ஸ்கேல். இப்படியே வந்து இந்த கையில் இதையும் இந்த கையால் இதையும் வச்சு இப்படி பண்ணிகிட்டே வந்தால் ஈஸியாக வந்துருக்கு. பேப்பர் கிழியுமோன்னுலாம் கவலைப்பட வேணாம், ஈஸியாக வந்து இது வந்துருக்கு. ஸோ சூப்பர். அவ்வளோதான், ஒரு வழியாக இது எல்லாத்துக்கும் போட்டு பிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே கவர் போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் இது ஒட்ட வேண்டியது தான். இப்போ லாஸ்ட் ஒன் போட போகிறேன். நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்கேல் வச்சு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்கேல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கையில் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்கேல் வச்சு பண்ணால் ஈஸியாக டக்குன்னு வேலை முடியுது. ப்ளஸ் வந்து இதில் கொஞ்சம் சொரப்பாக இருக்குது, அது இது கையெல்லாம் கிழிக்குது. அப்போ வந்து ஸ்கேல் வச்சு பண்ணியாச்சா, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ இதை போடுறத பாருங்க, இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது.
அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒட்ட போகிறோம். இருக்கா, இது இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து இதை ஒட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஸ்ட்ரக்சர்ஸ் வாடா, ஒரு வழியா எல்லாத்துக்கும் ஷீட் போட்டு முடிச்சாச்சு. என்னதான் நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாடலாக ஷீட்ஸ் வந்திருந்தாலும் நம்ம ஸ்டாப்லர் கையில் எடுக்காம வேலையே ஆகாது. அப்படிதான் இன்னைக்கும் வந்து ஸ்டாப்லர் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னன்னா ஒரு சில நோட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து இங்க ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கரை ஒட்ட முடியல. அதனால வந்து அதுக்கு வந்து ஸ்டாப்லர் போட்டுட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த நோட்டுக்கு வந்து ரொம்ப அகலமா இருக்கிறதுனால அந்த இங்க இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்ட முடியல. ஒட்ட முடியாததுனால வந்து நான் ஸ்டாப்லர் போட்டேன். தெரியுதா இந்த ஸ்டிக்கரை? அதனால இங்க வந்து ஸ்டாப்லர் போட்டு வச்சுட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையனோட ஸ்கூல்ல படிக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் நோட்டுக்கு இந்த என்னப்பா இது பேரு, ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல இது பத்தலை. அதனால வந்து நீங்கள் இங்கே ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்க இந்த ஸ்கூலில் இந்த மாதிரியான ப்ரௌன் ஷீட் நான் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெரியாதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக ப்ரௌன் ஷீட் போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.